ஹரே கிருஷ்ணா. ஓகே, அனைவருக்கும் பணிவான வணக்கம். மீண்டும் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பகவத்கீதை உண்மை உருவி இந்த வாட்டி போனதுலேருந்து புது அத்தியாயம், புது சாப்டர், தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள். இதை பற்றி நம்ம படித்து தெரிஞ்சு கொண்டு வரோம். இதில் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் பகவான் அர்ஜுனுக்கு சொல்கிறாரு. சில பிரபுபாதரும் அவருடைய விளக்கங்களில் நிறைய கருத்துக்களை நம்மளுக்காக தராரு பாருங்க. இதுக்கு முந்தைய விஷயங்களில் நம்ம படித்ததில் நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். போன சாப்டரில் புருஷோத்தம யோகம், புருஷோத்தம யோகத்தில் நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். கேட்டாடிங்களா? அப்போ தொடர்ச்சியாக இதில் தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள், இந்த மாதிரியான இயல்புகள், அதாவது தெய்வீகமான செயல்கள், அசுரத்தனமான செயல்கள், இதெல்லாம் யாருக்கிட்ட இருக்குது, யார் இந்த மாதிரி நடந்துக்குவாங்க, பக்தர்கள் எப்படி இருப்பாங்க, அசுரர்கள் எப்படி இருப்பாங்க, அப்போ இந்த மாதிரி மனப்பான்மையெல்லாம் எப்படி வருது, ஏன் ஒரு மனுஷன் நல்லா இருக்கிறாங்க திடீர்னு பார்த்தா ஒரு கொடூரமான ஆளாக ஆகுறாங்க, இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சாப்டரில் பகவான் விளக்குறாங்க பாருங்கள். எப்படி இந்த அசுர குணங்கள், எப்படி இந்த தெய்வ குணங்கள் எப்படி நம்மளுக்கு வேலை செய்யுது, இதெல்லாம் பகவான் இந்த சாப்டரில் விளக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம இன்றைக்கு ஸ்லோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி போன ஸ்லோகத்தில் என்ன நம்ம பார்த்தோம், என்ன பிரபு சொல்லி தந்தாங்க, என்ன கிருஷ்ணர் நமக்கு சொல்லி தந்தார், போன சாப்டர் நம்ம என்ன கற்றுக்கிட்ட பார்த்துட்டு இன்றைக்கி உள்ள ஸ்லோகத்துக்கு நம்ம போகலாம். ஓகேங்களா? போன டெக்ஸ்ட் 16.3 16.3 நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் கிருஷ்ணர். கேர 1லேருந்து 3 வரைக்கும்லாம் போன ஸ்லோகம். அப்போ நம்ம அந்த டிரான்ஸ்லேஷன் நான் படிச்சிடறோம். டெக்ஸ்ட் போன இதோட புருஷோத்தமரான முழுமுதல் கடவுள் கூறினார், அச்சமின்மை, தனது நிலையை தூய்மைப்படுத்துதல், ஆன்மீக ஞானத்தை விருத்தி செய்து கொள்ளுதல், தானம், சுய கட்டுப்பாடு, யாகம் செய்தல், வேதங்களை கற்றல், தவம், எளிமை, அகிம்சை, வாய்மை, கோபத்திலிருந்து விடுபட்ட தன்மை, துறவு, சாந்தி, குற்றம் காண்பதில் விருப்பமின்மை, எல்லா உயிர்களின் மீதும் கருணை, பேராசையிலிருந்து விடுபட்ட தன்மை, கண்ணியம், வெட்கம், மன உறுதி, வீரம், மன்னிக்கும் தன்மை, தைரியம், தூய்மை, பொறாமையின்மை, மரியாதையை எதிர்பார்க்காமல் இருத்தல் ஆகிய தெய்வ குணங்கள். பரதனி மைந்தனே, தெய்வீக இயல்புடைய உன்னதமான மனிதரை சார்ந்தவை. பரதனி மைந்தனே, தெய்வீக இயல்புடைய உன்னதமான மனிதரை சார்ந்தவை. இதில் இந்த டெக்ஸ்டில் பகவான் ஒவ்வொரு தெய்வீகமான குணங்கள் எப்படி இருக்கும், அந்த தெய்வீகமான குணங்கள் சார்ந்த நபர்கள் எப்படி இருப்பாங்க, அந்த அவங்களுடைய லட்சணங்கள், அவங்களுடைய அந்த குவாலிட்டிஸ் எப்படி இருக்கும் சொல்லிட்டு பகவான் விளக்கியிருக்கிறாரு பாருங்க. இந்த டெக்ஸ்டில் நிறையா விஷயங்களை பகவான் கொடுத்துருக்கிறாரு. பர்பட்னு சில புரோபாதர் நிறையா அருமையாக வணக்கியிருப்பார். ரைட்டாலிங்க ஒரு அந்த தெய்வீகமான தன்மையுடைய அந்த நபர், ஒரு பர்சன் எப்படி இருப்பாங்க, அது யார்கிட்ட இருக்கும், அந்த டிவோட்டிஸ் எப்படி இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு பகவான் வணக்கியிருக்கிறாரு. அவங்க கருணையாக இருப்பாங்க, ஆன்மீக ஞானம், அதாவது ஸ்பிரிச்சுவல் நாலேஜோடு இருப்பாங்க, துறவு வாழ்க்கை வாழ்வாங்க, நிறைய சொல்லியிருக்கிறாரு பாருங்க. மன உறுதியோடு இருப்பாங்க, எதிலையும் அசராமல் இருப்பாங்க. அசராமல் இருப்பாங்கன்னா என்ன அர்த்தம்னாக்கா, அவங்களுக்கு கிருஷ்ணரோட அந்த நாலேஜ், பகவானுடைய ஞானம் எல்லாமே இருக்குது அவங்கக்கிட்ட. அப்போ இந்த மாதிரி இருக்கிற நபர் மன உறுதியாகவும் தைரியமாகவும் இருப்பாங்க. எதுக்காக? அந்த பக்தி சேவை செஞ்சு அவங்க அந்த திடமாக இருப்பாங்க, கோபப்பட மாட்டாங்க, தேவையில்லாததுக்கும் கோபப்பட மாட்டாங்க. இந்த மாதிரியான தன்மைகள்லாம் யாருடையது? தெய்வீகமான நபர்களுடையதுன்னு சொல்லிட்டு வராரு. அப்போ இன்றைக்கி சாப்டரில் இன்றைக்கி டெக்ஸ்டில் யார் அசுரன், யார் அசுரன், அசுரன் எப்படி இருப்பார், அசுரனுடைய தன்மை என்ன, அது முதல்ல தெய்வீகமான தன்மையை பற்றி வளர்க்கினார் பகவான். இன்றைக்கி யார் அசுரர், அந்த அசுரனுடைய தன்மைகள் என்னது, அவங்களுடைய செயல்பாடு என்னது, அந்த அசுரன் எங்கெங்கே இருக்கிறாங்க, அதை பகவான் இன்றைய ஸ்லோகத்தில் விளக்குறாங்க. 16.4. ஓகேங்களா? அப்போ ஸ்லோகம் நம்ம படிக்கலாம். தம்போ தர்போ அபிமானஸ்ச
क्रोध परुष्यम एवचः अज्ञानं साभिजातस्य पार्था संबंधम आक्षुरीम. ये श्लोकम யாராச்சும் படிக்கிறீங்களா? மல்லிகா மாதாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ஓகே மாதாஜி, ரொம்ப நன்றி. ஓகே, மொழிபெயர்ப்பு. பிருகாவின் மைந்தனே, தற்பெருமை, அகந்தை, வீண் அபிமானம், கோபம், கொடூரம், அறியாமை ஆகியவை அசுர இயல்புடையவர்களின் குணங்களாகும். ஓகே, இங்கிலீஷில் ஸ்னேகா மாதாஜி படிச்சிருங்க மாதாஜி. ஓகே மாதாஜி, ரொம்ப நன்றி. ஓகே, பப்பட்டில் வந்து இந்த பப்பட்டில் படிச்சுட்டு அப்படியே போயிடலாம். பப்பட்டில் படித்து நான் விளக்குறேன். ஏன்னா பப்பட்டில் சில பிரபாதில் அழகாக விளக்கியிருக்கிறாங்க. சின்ன பப்பட்டாக இருந்தாலும் அதில் அவ்வளோ விஷயங்கள் சில பிரபாதில் கொடுத்துருக்குறாரு பாருங்க. ஒரு அசுரத்தன்மையுடையவங்க எப்படி இருப்பாங்க? நம்ம முன்னெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் பாருங்கள், சாஸ்திரங்கள் நம்ம படிச்சிருக்கோம். அசுரத்தன்மை உள்ளவங்க முன்ன வந்து வேறு வேறு கிரகத்துலேயும் சண்டை போட்டாங்க, அதுக்கப்புறம் வேறு வேறு நாட்டிலையும் சண்டை போட்டாங்க, அப்போ வேறு வேறு இடங்கள்லையும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் இந்த கலியுகத்தில் வந்து நமக்குள்ளேயே இருக்கிறாங்க அந்த அசுர இயல்புகள். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மத்சரிய, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இதெல்லாம் வந்து அசுர இயல்புகள். காமம், கோபம், குரோதம் இதெல்லாம் வந்து அசுர இயல்புகள் பாருங்கள். அப்போ இந்த மாதிரி அசுர இயல்புகள்லாம் வந்து கலியுகத்தில் மக்களுக்கு வெளியே எங்கேயும் இல்லை, நமக்குள்ளே தான் இருக்குது. இப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம். அதை வந்து சில புறப்பாதர் அழகாக வளர்க்குறாரு பாருங்க. இப்பதத்தில் நரகத்திற்கான ராஜபாதை விவரிக்கப்பட்டுள்ளது. அதாவது வந்து இந்த அசுரத்தன்மையை வந்து நம்ம பார்ப்போம். அசுரத்தன்மை வந்து என்னென்னு நம்ம வந்து பார்க்கலாம். அசுரத்தன்மை வந்து டிரான்ஸ்லேஷன் வளர்க்குறாரு பாருங்க சில புறப்பாதர். தற்பெருமை, தற்பெருமை ரொம்ப வந்து அவங்க வந்து ரொம்ப பெருமையாக பேசிக்குவாங்க. யார்? இந்த வந்து அசுரத்தன்மையோடையவங்க. எப்படின்னாக்கா அவங்கள வந்து எல்லோரும் புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். ப்ரைடு, அவங்களுக்கு வந்து நிறையா இந்த ப்ரைடு, தற்பெருமையாக இருக்கணும். இதுங்க எல்லோரும் வந்து என்னை வந்து புகழ்ந்து பேசணும், எது செஞ்சாலும் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து இயல்பாகவே இப்போ பார்க்குறோம் பாருங்கள். நம்ம வெளியே போகிறோம், மற்றவங்களோட பழகுறோம், இதெல்லாம் நம்ம பார்க்குற பாருங்கள். அப்போ இதெல்லாம் வந்து சில பேர் வந்து தற்பெருமையோடு இருப்பாங்க. ஆனால் அவங்க நினச்சிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு விஷயமான. ஆனால் இதெல்லாம் தான் வந்து ஒரு அசுரருக்கான ஒரு அறிகுறின்னு சொல்லப்பட்டிருக்குது. தற்பெருமை, தன்னை வந்து பெருமையாக நினச்சிக்கணும், மித்தவங்க என்னைய பெருமையாக பேசணும். இது அகந்தை. அகந்தினா என்ன சொல்கிறது? ஒரு மண்டகர்வம். மண்டகர்வம்னு சொல்லுவோம்ல, நம்ம நார்மலாக பேசும்போது மண்டகர்வம் பிடிச்சவன் அகந்தை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு தன்மை இருப்பாங்க. இவங்க தான் நம்ம தான் எல்லாமே, நம்ம தான் கெத்து, அந்த மாதிரி ஒரு இதை மெயின்டைன் பண்ணுறது. எங்கே போனாலும் நம்மளை மீறி யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது, எனக்கு எல்லாம் தெரியும்லா, இந்த மாதிரி நான் அப்பயே அதெல்லாம் செஞ்சிட்டேனா, எனக்கு தெரியாததா, அப்படி இருப்பாங்க. இதுதான் வந்து அகந்தை. நம்ம மண்டகரம்னு சொல்லுவோம்னா, நார்மலாக பேசும்போது சொல்லுவோம்னா, இந்த மாதிரியான ஒரு தன்மை. அவர் வீண் அபிமானம். வீண் அபிமானம்னா வந்து வீணாக ஒரு ஒரு கற்பனையாக இருப்பாங்க. ஒரு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்குவாங்க. அந்த மாதிரி எதுவுமே தெரியாது, ஆனால் சில விஷயம் தெரியும், ஆனால் தெரிஞ்ச மாரி அப்படி தெரியாத மாரி காட்டிக்குவாங்க. தெரியாததை தெரிஞ்ச மாரி காட்டிக்குவாங்க. இதுதான் ஒன்று. அப்புறம் கோபப்படுவாங்க. நம்ம வந்து பார்த்துருப்போம் பாருங்கள், எது தேவையில்லாததுக்கெல்லாம் கோபப்படுவாங்க சில பேர்லாம். இந்த மாதிரி நபர்கள்லாம் இருக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா. தவறாக புரிஞ்சுக்கிறது. ஓகே, இந்த மாதிரியான தன்மை உடையவங்க. அப்புறம் கொடூரம், கொடூரமான செயல்களை செய்யக்கூடியது. சாஸ்திரக்கு புறம்பான செயல்கள் செய்கிறாங்க. இது இந்த மாதிரியான
கொடூரமான காரியங்கள். அதாவது உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி இப்போ பாருங்கள், கற்பழிப்புலாம் நடக்குது. சில பிள்ளைங்க கற்பழிப்பு பண்ணுறது, அந்த மாதிரியான என்ன சொல்கிறது, கொலை பண்ணுறது, இந்த மாதிரி கொடூரமான செயல்களாக செய்யக்கூடியதை வந்து அசுரத்தன்மையான செயல்களாக கூடப்படுது. அப்புறம் அறியாமையில் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்க நினச்சிக்குவாங்க நம்ம தான் இதெல்லாம் அப்படி பண்ணுறோம். அது வந்து ஒரு அறியாமையை குறிக்கிறது. அப்போ இந்த மாதிரியாக இருந்தவங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு அசுர இயல்புடையவர்கள் குணங்களாக கருதப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து பப்பட்டில் புறப்பாதில் அழகாக வளர்க்குறாரு. இப்பதத்தில் நரகத்திற்கான ராஜபாதை விவரிக்கப்பட்டுள்ளது. அப்போ நம்ம சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து நரகத்துக்கு செல்லக்கூடிய பாதைகளாக சாஸ்திரங்கள் சொல்லுதுன்னு சொல்கிறாரு. எப்படி? அப்போ இந்த மாதிரியான தன்மைகளை உடையவங்க வந்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகும். ஏன்னா இதெல்லாம் வந்து கெட்ட செயல்கள். இது வந்து அவங்களுக்கு தெரியாமே இருக்கும் அவங்களுக்குள்ள. ரைட்டா இல்லைங்களா? நிறைய பேருக்குள்ள இந்த விஷயங்கள் நம்மக்கிட்டையும் கூட எல்லாருமே, என்னையும் உட்பட்டு தான் சொல்கிறேன், எல்லாருக்குள்ளேயும் வந்து இந்த விஷயங்கள் தெரியாமே ஒளிஞ்சிருக்கும். அதான் வந்து இந்த கலியுகத்தினுடைய இந்த தாக்கம் அந்த மாதிரி. ஏன்னா கலியுகத்தில் வந்து அசுரர்கள் வேறு எங்கேயும் இல்லை, நமக்குள்ளே தான் இருக்கிறாங்கன்னு சாஸ்திரங்கள் நம்ம படிச்சிருப்போம் பாருங்கள். அப்போ இந்த அசுரத்தன்மை நமக்குள்ளே இருக்கிறதுனால இந்த எல்லாமே வந்து நமக்குள்ளே இருக்கும். அதான் சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து நரகத்துக்கு கொண்டு போகிற பாதைன்னு சொல்கிறேன். ஆன்மீக ஞானத்தில் முன்னேற்ற பெறுவதாகவும் தர்மத்தை பின்பற்றுவதாகவும் அசுரர்கள் வெறும் படம் காட்டுகின்றனர். அவங்க என்ன மாதிரி நினச்சிக்குவாங்கனாக்கா, நம்மளாம் வந்து ஆன்மீக ஞானத்தில் முன்னேறோம், நாங்கள் தான் வந்து எங்களுக்கு தான் எல்லா நாலேஜும் இருக்குது, எங்களுக்கு தான் எல்லாமே தெரியும், வெறும் வந்து தற்பெருமை அடிச்சுக்குவாங்கன்னு சொல்கிறாரு. வெறும் படம் காட்டுகின்றனர் போட்டுக்கிறது. வெறும் படம் காட்டுவாங்க, எனக்கு தான் எல்லாமே தெரியும், எனக்கு தான் வந்து எல்லாமே புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படம் காட்டுவாங்க. ஓரளவு கல்வியோ மிகுந்த செல்வத்தையோ அடைந்து விட்டால் அவர்கள் எப்போதும் கர்வத்துடனும் அகந்தையுடனும் இருப்பர். ஓரளவு கல்வியோ கொஞ்சம் படிச்சுட்டாங்கன்னா, கொஞ்சம் அறிவு நாலேஜ் இருந்துச்சுனாக்கா, மிகுந்த செல்வம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து கர்வத்துடன் அகந்தையோடு இருப்பாங்க. கர்வத்தோடு அகந்தையோடனும், என்கிட்ட தான் எல்லா பணமும் இருக்குது, என்கிட்ட தான் காசு நிறையா இருக்குது, என்கிட்ட தான் எல்லா நாலேஜ் இருக்குது, நான் இந்த சிஜில் வச்சுருக்கேன், நான் இந்த படிப்பு படிச்சிருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி அசுர இயல்புகள்லாம் வந்து அவங்க உள்ள வந்துடும். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக நினச்சிக்கணும். அது காசு இருக்கிறது என்ன பெரிய இதா அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். காசு இருக்கிறது நம்மளுடைய அது தனிப்பட்ட விஷயம். ஆனால் சில பேர்லாம் பாருங்கள் அப்படியே காட்டிக்குவாங்க வெளியே, பெருசாக இதெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு அந்த பந்தாவாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து அசுர இயல்புகள்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து கலியுகத்தில் இருக்குது பாருங்கள், நம்ம கண்ணாலே நிறையா பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து அகந்தையான செயல்கள், அகந்தையானதுன்னா அசுர இயல்புகள்னு சில புறப்பாதர் பப்பல் வளர்க்குறாங்க. கர்வத்தோடு இருப்பாங்க இந்த மாதிரியான நபர்கள். மற்றவர்கள் தம்மை வழிபட வேண்டும், இதான் வந்து பூஜா பிரதிஷ்டான்னு சொல்லுவாங்க நம்மளுடைய அந்த சமஸ்கிருத வருஷத்தில். மற்றவர்கள் வந்து நம்மளை வழிபடணும், மற்றவர்கள் தம்மை வழிபட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றனர். உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னாக்கா, நம்ம சாஸ்திரங்கள்லேயே இரண்யகசிபுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் வந்து என்ன சொன்னார்னாக்கா, அவர் மகன்கிட்ட ஒரு பிரகலாத் மகாராஜர்கிட்ட, நீ வந்து நமோ நாராயணாய் சொல்லக்கூடாது, ஓம் விஷ்ணுவே சொல்லக்கூடாது, நீ என்ன சொல்லணும், ஓம் இரண்யாய நமக அப்படி சொல்லி பிரகலாத் மகாராஜரை வந்து தொந்தரவுப்படுத்துவார். ஆனால் பிரகலாத் மகாராஜா அவருக்கு எல்லாமே தெரியும், பகவான் விஷ்ணு தான் சாக்ஷாத் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லுவார். அவர் மட்டும் சொல்ல மாட்டார், அவங்க கூட உள்ள எல்லா நண்பர்களையும் சொல்ல வைப்பார். அப்போ அசுரர்கள் வந்து சொல்கிறாரு பாருங்கள், என்னை வழிபடணும் அப்படி சொல்லி நினச்சிக்குவாங்க. இதுதான் வந்து அசுர இயல்புகள். இப்பயும் கலியுகத்தில் இருக்க பாருங்கள். பொய்யான சாமியார்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் நிறையா, டூப்ளிகேட் சாமியார்கள். அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, என்னை வழிபடுங்க, நான் தான் கடவுள்,
நான் கை வச்சேன்னா உங்களோட எல்லா பிரச்சனை தீர்ந்து போயிடும். அதான் வந்து போலியான சாமியார்கள், போலியான குருமார்கள் இப்போ கலியுகத்தில் நிறையா வந்துட்டாங்க. புதுசாக இன்னும் வர்றாங்க, இன்னும் வந்து கொண்டு தான் இருப்பாங்க. கலியுகம் கடைசி வரைக்கும் வந்து கொண்டு தான் இருப்பாங்க. இதை யாராலும் மாற்ற முடியாது. அப்போ யார் புத்திசாலி மனிதனோ அவங்க தான் இந்த கிருஷ்ண உணர்வை நாடி வர முடியும் அப்படின்னு சாஸ்திரங்கள் விளக்கப்படுது பாருங்க. ரைட்டா இல்லைங்க? அப்போ நம்ம புத்திசாலியாக மனிதராக இருக்கிறதுனால தான் இப்போ நம்ம உட்காந்து இந்த பகவத்கீதை வகுப்பை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ரைட்டா இல்லைங்க? இது நம்மளோட புத்திசாலியாக இல்லைன்னா நம்மளும் பொய்யான சாமியார்கள், பொய்யான குருமார்கள் அந்த மாதிரி நம்ம நாடி போயிடும். ஏன்னாக்கா ஏன் அந்த மாதிரி மக்கள் நாடி போகிறாங்கனாக்கா அறியாமை. சொன்னார் பார்த்தீங்கன்னா, மேலே இருந்துச்சுல அறியாமையும் ஒரு அசுர இயல்பு தான். தெரியாது அவங்களுக்கு வந்து எது உண்மை எது பொய்ன்னு தெரியல பாருங்கள். இதுதான் வந்து அறியாமை. மக்கள் இந்த மாதிரி அறியாமையில் இருக்கிற போது இந்த மாதிரியான போலி சாமியார்கள், போலி குருமார்கள் இவங்க வந்து அதை வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்குவாங்க பாருங்கள். ஒரு அவங்களுக்கு சாதகமான விஷயமாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மக்களை வந்து ஏமாத்துறது. எட்டாளிங்க. இதனால தான் வந்து நிறையா மக்கள் வந்து குழம்பி போகிறாங்க. எது உண்மைன்னு தெரியல. இதுதான் வந்து அசுர இயல்புகள்னு சில பொறுப்பாக இருக்கிறாரு. எல்லாரும் வந்து என்ன வழிபடணும். இப்போ உண்மையான குரு வந்து கடவுள் யாருன்னு காட்டுவார். கேட்டாடிங்களா? சில பொறுப்பாதருடைய ஒரு கோட்ஸ் இன்னைக்கு வந்துருச்சு. யார் உண்மையான குருவாக இருக்கிறாரோ அவர் வந்து கடவுள் யாருன்னு காட்டுவார். தன்னை வழிபாடுன்னு சொல்ல மாட்டார். யார் குருன்னு, யார் கடவுள்னு காட்டுவார். அந்த கடவுள்கிட்ட எப்படி பக்தி செலுத்தணும், அவர்கிட்ட எப்படி நம்ம வந்து டிவோஷனல் செய்யணும், அதை வந்து சொல்லித் தருவார். யார் உண்மையான குரு என்பவர். ஆனால் போலியான குரு வந்து மக்களை ஏமாற்றுவாங்க, காசை பிடுங்குவாங்க. அவங்க வந்து ஒரு மந்திரத்துக்கு வந்து 1000 அடி கொடு, அப்புறம் நான் மந்திரம் சொல்லித்தரேன், இந்த மந்திரம் சொன்னீங்கன்னா எல்லாமே சரியாயிடும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. கேட்டாருங்க, எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது, எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுதான் வந்து போலிக்கும் உண்மைக்கான அந்த வித்தியாசம். இதுதான். இப்போ தொடர்ந்து என்ன சொல்கிறாருனாக்கா, பிறரால் மதிக்கப்படுவதற்கான தகுதி அவர்களிடம் இல்லாவிடினும் மதிப்பளிக்கும்படி வற்புறுத்துகின்றனர். பிறரால் மதிக்கப்படுவதற்கான தகுதி அவர்களிடம் இல்லாவிடினும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு தகுதியும் இருக்காது. யாருக்கு? அந்த போலியான நபருக்கு, அந்த அசுரத்தனம் கொண்ட அந்த நபருக்கு, ஒரு அசுரத்தனமான போலி சாமியாருக்கு வந்து எந்த ஒரு தகுதியுமே இருக்காது. ஆனால் கூட்டத்தை கூட்டி மக்களை வற்புறுத்துவாங்க. நீ வந்து இவங்களை வழிபடணும், நீ இங்கே வரணும், எல்லோரும் இங்கே வாங்க, இந்த மந்திரம் சொல்லித்தராங்க, இது சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை பிரச்சனை தீர்ந்து போக்கும், இந்த சுவாமிஜியை வந்து வழிபடுங்க, நீங்கள் வாங்க, எல்லாரையும் கூப்பிடுவாங்க. இதான் வந்து மக்களை வந்து வற்புறுத்துன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு மதிப்புமே இருக்காது. ஆனால் மக்களை வற்புறுத்தி அவங்க வந்து வழிபட சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறாரு. அவர்கள் அற்பமான விஷயங்களில் மிகவும் கோபமுற்று கொடூரமாக பேசுகின்றனர். அந்த மாதிரி நபர் வந்து அற்பமான விஷயங்கள், அதாவது எந்த ஒரு காரணமே இருக்காது, அதுக்கெல்லாம் வந்து கோபம் பட்டு கொடூரமாக பேசுவாங்க. இந்த மாதிரியான போலியான நபர்கள், இந்த அசுர இயல்புகள் படித்தவங்க. கண்ணியமாக நடந்து கொள்வதில்லை. கண்ணியமாக நடந்து கொள்ள மாட்டாங்க. சில போலி சாமியார்கள்லாம் பல தகாத விஷயங்கள்லாம் செய்கிறாங்க பாருங்கள். அப்போ இதெல்லாம் வந்து அவங்களோட கண்ணியமான விஷயமே இல்லாமல் ஒரு நபராக காட்டுதுன்னு சொல்லப்படுது பாருங்கள். இப்போ எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை அவர்கள் அறிவதில்லை. தங்களது சொந்த விருப்பத்தின்படி மனப்போன போக்கில் எதையும் செய்கின்றனர். மனப்போன போக்கில் வந்து எதை வேணாலும் செய்வாங்களாம். அதுதான் வந்து இந்த அசுர இயல்புடைய மனிதர்களுடைய தன்மை. இதுதான் மனப்போன போக்கில். அதுதான் வந்து இந்த கலியுகத்தினுடைய அந்த குறைபாடு வந்து இதுதான் பாருங்கள். ஏன்னாக்கா மக்களை வந்து எது உண்மை எது பொய்ன்னு சொல்லி அது தெரியப்படுத்தாமல்
இந்த மாதிரியான போலியான விஷயங்களை நோக்கி நம்மளை போக வைக்கிது பாருங்கள். என்ன காரணம்னாக்கா அறியாமை தான் காரணம், மக்களுடைய அறியாமை தான் காரணம் பாருங்கள். அப்போ ஏன் அந்த அறியாமை உண்டாகுதுனாக்கா முறையான வழிபாடு நம்மள்கிட்ட மக்களுக்கு தெரியறதில்லை. அது ஒன்று. முறையான வழிபாடு முறை என்னன்னு தெரியறதில்லை. கோயில் இருக்குது, சாமி அங்கே இருக்கிறாங்க, ஆனால் எப்படி முறையான வழிபாடு நம்ம தெரிஞ்சு செய்கிறது, எப்படி நம்ம வந்து அந்த அடிப்படையை எப்படி நம்ம கற்றுக்கிறது, யாரும் சொல்லி கொடுக்கறதில்ல மக்களுக்கு பாருங்கள். இப்போ இதுதான் வந்து குறைபாடாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால மக்கள் வந்து மனம் போன போக்கில் எதை வேணாலும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. எந்த ஒரு அதிகாரியையும் அவர்கள் ஏற்பதில்லை. எந்த ஒரு அதிகாரியும் ஏற்கிறதுலன்னா என்ன அர்த்தம்னாக்கா அவங்க வந்து கரெக்டாக எதையுமே ஃபாலோ பண்ணுறதில்லை. இப்போ நம்ம வந்து பகவத்கீதை இருக்குது, நம்ம வந்து பகவத்கீதை சார்ந்து வாழணும். பகவத்கீதை வந்து இந்துக்கான புஸ்தகம் மட்டும் கிடையாது. இந்த பகவத்கீதை வந்து ஒரு மனிதன் எப்படி வாழணும், ஒரு மனிதன் வந்து அவனுடைய வாழ்க்கையை எப்படி வழி நடத்தணும், இறந்ததுக்கப்புறம் எப்படி வாழ்க்கை ஆக போகுது, நம்ம எப்படி கடவுளை அடைய போகிறோம் அப்படி சொல்லிட்டு இந்த பகவத்கீதை சொல்லப்பட்டிருக்கு. நம்மளாம் படிச்சிருக்கோம் பாருங்கள். ஆனால் அறியாமல் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த பகவத்கீதையே என்னான்னு தெரியாது. பகவத்கீதைனா சண்டை புக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து இது இவ்வளோ பெரிய புக்கா, இதை எப்படி நம்ம படித்து புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நினைப்பாங்க. இதுதான் வந்து அறியாமை, மக்களுக்கு அறியாமை. இதை படித்தா எல்லாம் தெரிஞ்சிடுமா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனால் இந்த பகவத்கீதையில் தான் அனைத்து விஷயங்களுமே கொடுக்கப்பட்டிருக்குன்னு அவங்களுக்கு தெரியல பாருங்கள். இதுதான் அறியாமை. அவங்க வந்து எந்த ஒரு அதிகாரியையும் ஏற்க தவறுவாங்க. ஏன்னாக்கா பகவத்கீதை வந்து சாக்ஷாத் பகவானுடைய புஸ்தகம், பகவான் அவருடைய வாணி இதில் இருக்குது, பகவான் பேசப்பட்டது. பகவான் சொன்னதை யார் ஒருத்தர் பின்பற்றுறாங்களோ அவங்க வீணாகவே மாட்டாங்க. கேட்டாலிங்க, எனக்கு பகவானுக்கும் இந்த பகவத்கீதைக்கு எந்த ஒரு வித்தியாசமுமே கிடையாது. பகவான் எப்படி சுயமாக இருக்கிறாரோ அதே போல் அவருடைய வாணியும் அவர் பேசப்பட்ட இந்த புஸ்தகமும் வந்து சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு சமமானதுன்னு அவங்களுக்கு தெரியல. இதுதான் வந்து அறியாமைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான அசுர இயல்புகளாக வந்து மக்கள்கிட்ட வந்து அதிகரிச்சுக்கிட்டு வருது. இதெல்லாம் தான் வந்து அசுர இயல்புகள், அறியாமை, இந்த மாதிரி முதல்ல சொன்ன விஷயங்கள் எல்லாமே. இப்போ மேலும் சொல்கிறாரு பாருங்க, தாயின் கருவில் அவர்களது உடல் தொடங்கியதிலிருந்து இந்த அசுர குணங்கள் உள்ளன. தாயின் கருவில் இருக்கும் போதே இந்த அசுர இயல்பு இப்போ வந்துருதான். உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னாக்கா இரண்யகசிப்பு பாருங்கள். இரண்யகசிப்பு வந்து தாயின் கருவில், அவங்க அம்மாவோட கருவில் இருக்கும் போதே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு கொடூரமான அசுரன் உள்ளே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. கஷ்யப்ப முடியும் அவங்க அப்பா வந்து சொல்லிடுவார், இந்த மாதிரி கொடூரமான அசுரன் இருக்கிறான். அது அவர் அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே பல பேட் சிம்டம்லாம் வந்து வெளியே காட்டுவாங்க. கொடூரமான விஷயம், ஒரு அசுரன் உள்ளே இருக்கிறான், அவர் வெளியே வரப்போகிறாரு அப்படி சொல்லிட்டு. அதான் வந்து சொல்கிறாரு, தாயின் கருவில் அவர்களது உடல் தொடங்கிய பொழுதே அசுர குணங்கள் உள்ளன. வயிற்றில் இருக்கும் போதே வந்து அசுர இயல்புகளோடு இருப்பாங்க. அப்போ இரண்யகசிப்பு பாருங்க, வெளியே வந்தோன்னே என்ன மாதிரியான அட்டுழியம் பண்ணார். அதனால தான் அவங்க தாய் வந்து அதிதி வந்து அவங்க வந்து பல வருஷமாகவே அந்த 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 இரண்யகசிப்பு இரண்யாக்ஷனை வெளியாக்காமே கருவிலே வச்சுருப்பாங்க. அப்படியும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஐயோ இவனுக்கு வெளியே வந்தால் இந்த மாதிரி ஆயிருமான்னு சொல்லிட்டு. ஆனால் அத்தனை வருஷமாக உள்ளே வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் வெளியே வராங்க பாருங்க. வெளியே வந்தோடனே அவங்களோட அட்டுழியம் ஆரம்பிச்சிருச்சு. இரண்யகசிப்போட சரித்திரம்லாம் நம்மளுக்கு தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி கொடூரமான அசுரர்களால் இருந்திருக்கிறாங்க. இதுதான் வந்து சொல்கிறாங்க, வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே அந்த அசுர இயல்புகள் வந்துடும். என்னாகுதுனாக்கா முதல் சொன்ன மாதிரி தான், இதெல்லாம் வந்து அறியாமையின் காரணமாக தான் வந்து இந்த அசுர இயல்புகள் நம்மளுக்கு வருது. மேலும் அவர்கள் வளரும்போது இந்த குணங்களும் வளர்ந்து அமங்கலமான இத்தன்மைகளை வெளிப்படுத்துகின்றன. மேலும் அவர்கள் வளரும்போது அந்த அசுரத்தனமான உள்ள அந்த குழந்தை வளர்ந்து வரும்பொழுது இந்த குணங்கள் வளர்ந்து அமங்கலமான இத்தன்மைகள் வெளிப்படுத்துகின்றன. எப்படின்னாக்கா உதாரணத்துக்கு ஒரு நம்ம
ஒரு பிள்ளை வளர்க்குறோன்னு வைங்களேன், ஒரு குழந்தை நம்ம வளர்க்குறோம். அந்த குழந்தை வந்து ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு, ரொம்ப ஒரு இடத்துல உட்கார மாட்டான், ரொம்ப வந்து நாட்டி பண்ணிக்கிட்டு, ரொம்ப வந்து சேட்டை பண்ணிக்கிட்டு இருப்பான் பாருங்கள். நம்மளாம் பார்த்துருப்போம், நிறைய இடங்களை நம்ம பார்த்துருப்போம் பாருங்கள். அப்போ வந்து பிள்ளைங்களாம் விளையாண்டுக்கு இருக்குங்க. அந்த மாதிரி விளையாண்டுக்கு இருக்கும்போது ஒரு பையனை யாரும் தள்ளி விட்டு, வேணுமணிக்கே தள்ளி விட்டு அந்த பையனை ரத்தம் வர வச்சு அந்த மாதிரிலாம் செய்வாங்க பாருங்கள் சில பிள்ளைங்களாம், நாட்டி பிள்ளைங்களாம். அப்போ இதெல்லாம் தான் வந்து அசுர இயல்புகள். அவங்க வந்து வளர்ந்து வரும்போதே அவங்களுடைய தன்மை வந்து தெரிஞ்சிடும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னாக்கா இதெல்லாம் வந்து அந்த கருவில் இருக்கும் போதே அந்த அசுர இயல்புகள் வெளிப்படுதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் வந்து ஒரு மனிதனை வந்து அவர் வந்து அசுரனாக மாற்றுறது. அப்போ யார் ஒருத்தர் வந்து புத்திசாலி மனிதராக இருக்கிறாங்களோ, இப்போ இது சொன்ன விஷயங்கள்லாம் இருக்குங்கள, இதுலேருந்து கடந்து வர முடியும். எப்படி கடந்து வருது? இந்த கிருஷ்ண பக்தி மூலியமாக தான். ஏட்டாளிங்க, நீங்கள் நம்ம எங்கே சுற்றி முற்றி வந்தாலும், எங்கே ரவுண்ட் அடித்து வந்தாலும், எங்கே போயிட்டு வந்தாலும், எப்படிலாம் போயிட்டு வந்தாலும், எதற்காக போயிட்டு வந்தாலும் இந்த நம்ம கிருஷ்ண பக்தி வந்து தான் ஆகணும். ஏட்டாளிங்க, இந்த கிருஷ்ண பக்தி தவிர வேறு வழியே கிடையாது. ஏட்டாளிங்க, பல விஷயங்கள் இருக்குது, பல வழிகள் இருக்குது. ஆனால் அது எல்லாமே லேட்டாக ஆகும், அதெல்லாம் டைம் எடுக்கும், அதெல்லாம் வந்து ரொம்ப லாங் வே அதெல்லாம். ஏட்டாளிங்களா, இப்போ ஒருத்தரை வந்து கீழே 1வது மாடியில் இருக்கிறாரு, அவர் இப்போ 100வது மாடிக்கு போகணும். அவர் வந்து படியிலும் ஏறி போகலாம், படியும் இருக்குது, ஸ்டெப்ஸும் இருக்குது, இந்தாண்ட லிஃப்ட்டும் இருக்குது. ஆனால் யார் வந்து இப்போ ஒருத்தர் வந்து நம்மளே இப்போ 100வது மாடி இருக்குன்னு வைங்களேன், நம்ம வந்து 100வது மாடிக்கு போனால் நம்ம படியில் ஏறி போகுமா? இல்லையே. டக்குன்னு லிஃப்ட்டில் வந்து லிஃப்ட்டில் 100வது நம்பர் தட்டோம்னா அது சரின்னு கொண்டு போய் மேலே விட்டுரும். ரைட்டா? நீங்கள் அதே போல தான் மற்ற வழிகள் இருக்குது ஆன்மீக ஞானத்தை அடையிறதுக்கு, பகவான் அடையிறதுக்கு. ஞான யோகங்கள், தியானங்கள் இதெல்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து படிக்கட்டு மாதிரி. இந்த கலியுகத்துக்கு சாத்தியம் கிடையாது, லேட் ஆகும். ஆனால் சாத்தியம்தான், ஆனால் லேட் ஆகும். லேட் அடிங்க. நம்ம அந்த அந்த இலக்கை அடையிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப காலங்கள் ஆகும், ரொம்ப டைம் ஆகும். அந்த அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஆயுசு கிடையாது இந்த கலியுகத்தில். 100 வயசு தான் பாருங்கள். ஆனால் அந்த 100 வயசு முழுமையாக நம்ம வாழ்கிறது கிடையாது. மகாதீர் மட்டும்தான் இப்போ 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கிறாரு பாருங்க. சில பேர் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து அந்த மாதிரி வாழ முடியாது. ரைட்டா? நீங்கள் 60, 70, 40, 45, 35, 32, 30 23 அதுக்குள்ளே நம்ம போயிருக்கோம் பாருங்க. ரைட்டா? நீங்கள் அப்போ இதெல்லாம் வந்து எப்படி நம்ம 100வது மாடிக்கு போனோம்னாக்கா ஒன்லி அந்த லிஃப்ட்டில் நம்ம ஏறினாலும் நம்ம 100வது மாடிக்கு போக முடியும். அதாவது யார் ஒருத்தர் இந்த கிருஷ்ண பக்தி எடுத்துக்கிறாங்களோ, டிவோஷனல் சர்வீஸ் எடுத்துக்கிறாங்களோ, அவங்க வந்து ஈஸியாக பகவான்கிட்ட போயிடலாம். ரைட்டா? நீங்கள் இதுதான் வந்து சாஸ்திரங்கள் வந்து நம்மளுக்கு பரிந்துரைக்கிறாங்க பாருங்கள். நம்ம எது படித்தாலும், எங்கே போயிட்டு வந்தாலும் சில அப்புறம் அதில் அழகாக வருவார் கரெக்டாக. இந்த கிருஷ்ண பக்தி, இந்த டிவோஷனல் சர்வீஸ், சாண்டிங் ஹரே கிருஷ்ண மகாமந்திரா, ஃபாலோவிங் ஃபார் எலிவிட்டி பிரின்சிபல், 4 கோட்பாடு, இதுதான் வந்து நம்மளுடைய அந்த கட்டமைப்பு பாருங்கள். இதுதான் வந்து நம்மளுடைய அந்த சர்க்குலேஷன். இப்படி நம்ம கரெக்டாக வந்தால் தான், இந்த டிவோஷன் சர்வீஸ்க்கு வந்தால் தான், இந்த கிருஷ்ண பக்தியை பண்ணால் தான் நம்ம வந்து இந்த சொன்ன மாதிரி அசுர இயல்புகள், அசுர குணங்கள், இந்த கோபம், அறியாமை, வீண் அகங்காரம், தற்பெருமை, இதுலேருந்துலாம் நம்ம விடுபட முடியும். ஆனால் டிவோஷனல் சர்வீஸ் வந்தாலும் நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து அதில் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம பயிற்சி பண்ண தான் வந்து நம்ம வந்து இந்த உடலை விட்ட பிறகு நம்ம ஆன்மீக லோகம் போக முடியும். என்ன தான் வந்து நம்ம கரெக்டாக சாண்டிங் பண்ணிட்டு வரோம் அப்படி இருந்தாலும் இந்த பொறாமை, இந்த தற்பெருமைனா நம்மளுக்கு சுற்றி வரும். ஏன்னாக்கா கலியுகம் அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து அந்த பொறாமை, தற்பெருமைலாம் நம்ம டிவோஷனல் சர்வீஸ் இருந்தாலும் வரும். ஏன்னா அதெல்லாம் வந்து இந்த பஞ்சபூதத்தோட, இந்த ஜட இயற்கையோடு கலந்துருக்கு பாருங்கள். அப்போ நம்ம கண்டினியூஸாக நம்ம செய்யும் பொழுது, கண்டினியூஸாக நம்ம இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது நம்ம வந்து பகவானை அடைய முடியும். அதான் வந்து சொல்லுவாங்க,
சூரியனை கண்ட பனி போல. நம்ம வந்து ஸ்கூல் புஸ்தகங்களை படிச்சிருப்போம். சூரியன் அடிக்கும் பொழுது அந்த பனி எல்லாமே காணா போயிடும். அதாவது என்ன அர்த்தம்னாக்கா, எப்போ நம்ம பகவானுக்கிட்ட நம்ம பக்தி செய்யும் பொழுது அந்த பனி மாதிரியாக இருக்கிற அந்த நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள், கெட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து விட்டு போகும். அதனால சூரியனை கண்ட பனி போல அப்படின்னு நம்மளுடைய ஸ்கூல் புஸ்தகங்களை சொல்லியிருப்பாங்க பழமொழியில். அப்போ நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து நம்ம கிருஷ்ண பக்தி நம்ம செஞ்சுக்கிட்டு வர வேண்டியது. என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பல பிரச்சனைகள் வரலாம், பல கஷ்டங்கள் வரலாம். ஏன்னாக்கா இதெல்லாம் வந்து இந்த பௌதிக உலகம், மெட்டீரியல் வேர்ல்டு வந்து அசுர குணங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து அப்படி படைக்கப்பட்டுருச்சு, ரைட்டாக இல்லைங்களா? அப்போ நம்ம இதெல்லாம் கடந்து வரணும்னா நம்ம இந்த டிவைஷனல் சர்வீஸ் எடுத்து தான் ஆகணும். இல்லை நான் டிவைஷனல் சர்வீஸ் செய்யலை, எனக்கு சாண்டிங் பண்ண வேணாம், நான் எப்படி இருக்கிறேன், எப்படி இருந்துடுறேன், எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் விட்டுட்டு போயிடுறேன், நான் நார்மலாக பழைய மாதிரி இருந்துடுறேன் அப்படின்னா இருந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அடி விழுகும், அடி விழுந்ததுக்கப்புறம் தேடி வரும் பகவான். அதுதான் இயல்பு. ஏன்னாக்கா சில பிரபுபாதர் ஒரு விஷயத்தில் சொல்லியிருந்தார், ஒரு கோட்ஸில், மாயை வந்து டேங்க்லெஸ் ஜாப் செய்வாங்களாம். டேங்க்லெஸ் ஜாப்னா என்ன அர்த்தம்னாக்கா, மறைமுகமாக நம்மளை அடித்து பகவான்கிட்ட திருப்பவங்க, மறைமுகமாக. அதான் வந்து டேங்க்லெஸ் ஜாப். எப்படின்னாக்கா, நம்ம வந்து நினைக்கலாம், நான் நல்லா சம்பாதிக்கிறேனே, எனக்கு நல்ல காசு இருக்கு, எனக்கு வீடு இருக்கு, நான் இன்னும் ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த சாண்டிங் பண்ணணும், நான் ஏன் ஏகாதசி விரதம் இருக்கணும், நான் ஏன் புக்கு படிக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போயிடலாம். பகவான் விட்டுருவார். ஆனால் காலங்கள் போக போக அந்த ஒரு அடிப்பாங்க பாருங்க, அதுதான் வந்து மாயோட அடியன். அந்த மாயை என்ன செய்வாங்கன்னா, அடித்து மறுபடியும் திருப்பவங்க பகவான்கிட்ட. நம்ம வந்துட்டு பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் செய்வோம். அப்போ நம்ம உணர்வோம் பாருங்கள், அதுதான் வந்து அந்த மாயோட டேங்க்லெஸ் ஜாப். அதாவது அந்த அந்த ஒரு அடின்னா என்ன அர்த்தம்னாக்கா, நம்மளை திருப்பி பகவான்கிட்ட கொண்டு வருவாங்க. நம்ம வழி தவறி போனாலும் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்து அதை மறுபடியும் பகவான்கிட்ட அந்த சிந்தனையில் கொண்டு வருவாங்க. இதுதான் அந்த மாயோட வேலை. ஏன்னா கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, மம மாயா துரத்தியாயா 7:14 சொல்கிறாரு, தேவேஷி குணமை மம மாயா துரத்தியாயா மாமியேவ பிரபத்தியந்தி மாயமேவம் தரந்தின்னு சொல்கிறாரு. மாயை வந்து மம மாயா, என்னுடைய மாயா, இந்த மாய சக்தி வந்து என்னுடைய சக்தி. துர்கா தேவி தான் இந்த மாய சக்தியாக இருக்கிறாங்க இந்த கலியுக இந்த பௌதிக உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் அவங்களுடைய இதில் இருக்கு. அப்போ பௌதிக இதில் வந்து மாயை வந்து என்னுடைய சக்தி. ஆனால் இந்த மாய சக்தியை வெல்ல முடியும். எப்படி வெல்ல முடியும்னாக்கா, நீ என்கிட்ட எப்படி சரண்டர் பண்ணுறியோ, எப்போ என்கிட்ட வரியோ அப்போ நீ வந்து இந்த மாயை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. ரைட்டாலிங்க, இதான் வந்து பகவான் வந்து நம்மளுக்கு கருணை கொடுக்குறாரு பாருங்க. இதெல்லாம் வந்து பகவானுடைய கருணை. நம்ம நினச்சிக்கலாம் பகவான் நம்மளை தண்டிச்சிட்டாரு, கிருஷ்ணன் நம்மளை தண்டிச்சிட்டாரு அப்படின்னு நினச்சிக்கலாம். கிடையாது, இதெல்லாம் வந்து கருணை. இதெல்லாம் ஏன்னாக்கா நம்ம வழி தவறி செல்லும் பொழுது நம்ம நினச்சிக்கலாம் நம்ம கரெக்டாக தான் செய்கிறோம், நான் சரியாக தானே செய்கிறேன், எல்லாம் எனக்கு தெரியும் நம்ம சொல்லி போகும்போது அந்த ஒரு அடி கொடுத்து பகவான் திருப்புறாரு பாருங்க. இதுதான் வந்து பகவானுடைய கருணை. இதுதான் அந்த மாதிரி கருணை யாருக்கு கிடைக்குதோ அவங்க வந்து பாக்கியவான் ஜீவாத்மாக்களாக கருதப்படுவாங்க. உண்மையாகவே சொல்லப்படுது. எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, எவ்வளோ பேர் பௌதிகமாக இருக்கிறாங்களே, எவ்வளோ பேர் மாமிசம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, எவ்வளோ பேர் வந்து சிகரெட்டு குடிச்சிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரியாக இருக்கிறாங்களே, அவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க. ரைட்டாக இல்லைங்களா? மித்தவங்களும் நல்லா தானே இருக்கிறாங்க, ஃபேமிலியோடு நல்லா தானே இருக்கிறாங்க, எல்லாமே சுகபோகங்களோடு நல்லா தாங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே ஆகலையே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படி நம்மளாம் அனுபவத்தில் இருந்திருப்போம். இதெல்லாம் வந்து பகவானுடைய கருணை. ரைட்டாக இல்லைங்களா? ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகுதுன்னா அது பகவானுடைய கருணை. ரைட்டாக இல்லைங்களா? அந்த விஷயம் இருக்கும் பொழுது நம்ம அது மேலே பற்றுதலாகவே இருப்போம். அப்போ எது நம்மளை பற்றுதலாக இருந்து நம்மளை கட்டுப்படுத்திக்கிட்டு இந்த பௌதிக பந்தத்திலே வைக்கிதோ பகவான் நம்மள மேலே கருணை கூர்ந்து அதை எடுத்துருவார். அதை ஏன் எடுக்கிறாருனாக்கா அவருக்கு தெரியும்
உனக்கு உண்மையிலே இப்போ என்ன வேணும்னு சொல்லிட்டு பகவானுக்கு தெரியும். அதை வந்து பகவான் கரெக்டாக கொடுப்பாரு. அந்த தேவைகளுக்கு நேரம் வரும்போது கரெக்டாக பகவான் கொடுப்பாரு. கேட்டாங்களா? நம்ம நினச்சிக்கலாம் பகவான் நம்மளை தண்டிச்சிட்டாரு. கிடையாது, பகவான் நம்மளை திருத்துறாருன்னா இருக்கும். பகவான் நம்மளை வந்து வழி நடத்தி கொண்டு வராருன்னா இருக்கும். கேட்டாங்களா? நீங்கள் நம்ம நினச்சிக்கலாம், நான் சொல்கிறது எப்படி பகவானுக்கு கேட்கும், நான் பிரார்த்தனை பண்ணுறது எப்படி பகவானுக்கு கேட்கும். ஏன்னாக்கா பகவான் வந்து சுயம் அவர் என்ன சொல்கிறாரு, பிரித்திமா மூர்த்தி நெகி துமி சாக்ஷாத் பிரஜேந்திர நந்தன்னு சொல்கிறாரு. நீங்கள் நினச்சிக்கலாம் பகவான் ஃபோட்டோ தானே, பகவான் வந்து விக்கிரகம் தானே, கல் ரூபம் தானே, பகவான் வந்து கட்ட ரூபம் தானே, ஜெகநாதர் கட்ட ரூபம் தானே, அது நம்ம பிரார்த்தனை பண்ணுறது எப்படி பகவானுக்கு கேட்கும்னு. ஆனால் பகவான் சொல்கிறாரு, நீ என்ன மூர்த்தியை நினச்சிக்காத. அதான் சொல்கிறார், பிரத்திமா மூர்த்தி நெகின்னு சொல்கிறாரு. நான் மூர்த்தி கிடையாது. இந்த பௌதிக உலகத்தில் பகவான் வந்து இந்த மாதிரி ரூபங்களாக அவதரிக்கிறாரு பாருங்க. ஃபோட்டோவாக அவதரிக்கிறாரு, விக்கிரகமாக கல் ரூபத்தில் மாபல் கல்லாக இருக்கிறாரு, ஸ்டோனாக இருக்கிறாரு, கட்ட ரூபத்தில் உடனாக இருக்கிறாரு. பல இதில் வந்து பகவான் ரூபம் காட்டுறாரு பாருங்க. ஏன்னாக்கா இதுக்கும் அந்த ரூபத்துக்கும் சாக்ஷாத் பகவானுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அவரே சொல்கிறாரு பாருங்க, நான் மூர்த்தி கிடையாது, துமி சாக்ஷாத் பிரிஜேந்திர நந்தன் சொல்கிறாரு. சாக்ஷாத் என்ன அர்த்தம், நான் சாக்ஷாத் பகவான். பிரிஜேந்திர நந்தன்னா அந்த ஆயர்குல கண்ணன், அப்படி அதுதான் அர்த்தம்னு சொல்கிறாரு. சாக்ஷாத் பிரிஜேந்திர நந்தன் பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய அந்த நந்த மகாராஜாவுடைய புதல்வன் தான் நான் அப்படி சொல்கிறாரு பாருங்க. துமி சாக்ஷாத் பிரிஜேந்திர நந்தன் சொல்கிறாரு. நந்த மகாராஜோட நந்தன், அதாவது பிரிஜேந்திர நந்தன், பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் தான் நான் சொல்கிறாரு பாருங்க. அப்போ பகவானுக்கும் பகவானுடைய அந்த மூர்த்திக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. இப்போ எது நம்மக்கிட்டேருந்து விட்டு போகுதோ அதெல்லாம் வந்து நம்ம கருணையாக ஏற்றுக்கணும். பகவான் நம்மளுக்கு கருணை கொடுத்து நம்மளை மறுபடியும் கிருஷ்ண உணர்வில் நம்மளை முன்னேற்றுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையா பேர் சம்பவம் வாழ்க்கையில் இருந்திருக்கு. ரைட்டா இல்லைங்களா? சில புரோபாதருடைய வாழ்க்கை வரலாறே வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை வரலாறு. அவரை விட யாரும் கஷ்டப்பட்டிருக்க முடியாது. சில புரோபாதர் மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம தான் கஷ்டப்படுறோம், எனக்கு தான் துன்பங்கள் வருது, பகவான் எனக்கு தான் கஷ்டம் கொடுக்குறாருன்னு கிடையாது. சில புரோபாதர் அவர் நம்மள படிச்சிருப்பீங்க, அவருடைய வாழ்க்கை வர பயோகிராஃபிலாம் படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவர் எதிர்த்திருக்கிறாரு பாருங்க. மாடு முட்டி இருக்குது, புஸ்தக விநியோகம் செய்யும் பொழுது நிறையா பிரச்சனை. அவர் பிஸ்னஸே கைவிட்டு போணுச்சு. சில புரோபாதர் சொல்லியிருப்பார், இது என் பிஸ்னஸே நொடிச்சு போணுச்சு, இஸ் கிருஷ்ணா, இது வந்து கிருஷ்ணருடைய பிளான் தான். கிருஷ்ணர் வந்து எனக்கு ஒரு நல்ல ஆசை கொடுத்துருக்காருன்னு சில புரோபாதரே சொல்லுவார். ஏன்னாக்கா அந்த பிஸ்னஸை நொடிக்க வைக்கலன்னா சில புரோபாதரை வெளியே கொண்டு வந்திருக்க முடியாது. ரைட்டா இல்லைங்களா? அந்த பிஸ்னஸ் அவருக்கு நல்லா ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா அவர் பிஸ்னஸே பார்த்துட்டு இருந்திருப்பார். அவர் புஸ்தக விநியோகத்தை செஞ்சுக்கிட்டு அவர் வெளிநாட்டுக்கு வந்திருக்க மாட்டார். அதே ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பிரச்சாரம் பண்ணியிருக்க மாட்டார். அவர் அந்த பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு அங்கேயே இருந்திருக்கலாம். ரைட்டா இல்லைங்களா? அப்போ அவரோட பிஸ்னஸ் ஏன் நொடிச்சு போகணும், அவரோட மனைவி அவரை விட்டு ஏன் அவர் வெளியாகணும்? ஏன்னா இதெல்லாமே வந்து காரணம். ஏன்னா சில புரோபாதர் வெளியே வரணும், அவர் வந்து இந்த உலகத்துக்கு மகாமந்திரத்தை கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு இந்த கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ண சொல்லிட்டு பகவானுடைய எண்ணம். ஆனால் அதனால் வந்து புரோபாதர் வீணாக போயிட்டாரா? புரோபாதர் வந்து அவருக்கு வந்து இழப்பு வந்துருச்சா சொன்னால் கிடையாது. அவர் வந்து இன்னும் முன்னேறிக்கிட்டு தான் போனார் தவிர வாழ்க்கையில் அவர் இறங்கி வர்றது கிடையாது. அந்த இழந்து போகலை எல்லாத்தையுமே. ரைட்டா நீங்கள்? சில புரோபாதர் வந்து அந்த மாதிரியாக நம்மளுக்காக வாழ்ந்துருக்கிறாரு பாருங்க. அதான் பகவான் வந்து நம்மளுக்கு எது தேவையோ அதை கொடுப்பார். ஒரு ஸ்லோகம் 9.13 ஒரு ஸ்லோகம் இருங்க, இது அருமையான ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஒம்பது 9.22 பகவத்கீதை 9.22 அருமையான ஸ்லோகம் இது. அனன்ய சிந்தையந்தோ மாம் ஏ ஜான பரியுபாஷதி தேஷம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாமியகம். இந்த ஸ்லோகம்
வெரி வெரி ஃபேமஸான ஸ்லோகம். நிறைய ஆச்சாரியர்கள் இதை வந்து பேசியிருக்கிறாங்க. அனன்ய சிந்தையந்தோமாம் ஏ ஜான பரியுபாஷத்தை தேசம் நித்யாபியுக்தானம் யோகக்ஷேமம் அகம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் எனது திவ்ய ரூபத்தின் மீது தியானம் செய்து கொண்டு களங்கமற்ற அனன்ய பக்தியுடன் என்னை நித்தியமாக வழிபடுபவர்களுக்கோ அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்தும் அவர்களிடம் இருப்பவற்றை காத்தும் நான் பாலிக்கின்றேன். பாருங்கள், அவ்வளோ அழகாக கிருஷ்ணன் சொல்கிறாரு பாருங்கள். யார் இந்த மாதிரி சொல்ல முடியும்? யாருமே சொல்ல முடியாது. எனது திவ்ய ரூபத்தின் மீது தியானம் செய்து கொண்டுனா என்னை யார் வழிபாடுறாங்களோ, என்னை யார் களங்கமற்ற பக்தியால் வழிபாடுறாங்களோ, என்னை யார் திடமாக வழிபாடுறாங்களோ, என் திவ்யான ரூபத்தின் மீது தியானம் செய்து கொண்டு களங்கமற்ற அனன்யனா என்ன அர்த்தம்னாக்கா, அனன்யனா வந்து வேறு குறிக்கோள் இன்றி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் எனக்கு கிருஷ்ணர் தான் வேணும், எனக்கு கிருஷ்ணர் தவிர வேறு எதுவுமே வேணாம், அதுதான் அந்த களங்கமற்ற பக்தின்னு சொல்லுவாங்க. அனன்ய சிந்தையந்தோமம். களங்கமற்ற அனன்ய பக்தியுடன் என்னை நித்தியமாக வழிபடுபவர்களுக்கோ அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்தும், அந்த மாதிரி நபருக்கு வந்து நான் வேண்டியதை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அப்போ வேண்டியதை கொடுக்குறேன்னு சொல்கிறாருன்னா அப்போ பகவானுக்கு நம்மளை எல்லாருமே தெரியும் தானே அர்த்தம். ரைட்டாடிங்களா? அப்போ யார் ஒருத்தர் நம்மளாம் வந்து இந்த இஸ்கானில் பகவானை நம்ம வழிபாடுறோமோ, கிருஷ்ண பக்தி நம்ம பகவானை வழிபாடுறோமோ, நம்ம எல்லாத்தையும், நம்மளை மட்டும் கிடையாது, நம்மளை தவிர வேறு எல்லாரையுமே, இந்த அண்ட சராசரி இருக்கிற எல்லா ஜீவாத்மாக்களையும், எறும்புலேருந்து பிரம்மா வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து பகவானுக்கு தெரியும். இது வெறும் பூச்சி தானே, இந்த பூச்சி எப்படி பகவானுக்கு தெரிய போகுது? இது ஈசல் தானே, இந்த ஈசல் பகவானுக்கு தெரிஞ்சிருமா? கிடையாது. அவர் சொல்கிறார் பாருங்கள், எல்லாத்தையுமே அண்ணனை சிந்தையந்தமாம் ஏ ஜான பாஷதே அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்தும் அவர்களிடம் இருப்பவற்றை காத்தும் நான் பாலிக்கின்றேன். அவங்களுக்கு என்ன தேவையோ நான் கொடுக்குறேன் அந்த நேரத்தில், அதே சமயம் அவங்களுக்கு என்ன இருக்கோ அதை நான் வந்து காப்பாற்றி வைக்கிறேன்னு சொல்கிறாரு பாருங்கள். ரைட்டாடிங்க? இதை தவிர நம்மளுக்கு வேறு என்ன வேணும் பாருங்கள். ரைட்டாடிங்களா? பகவானுக்கு தெரியும் இந்த ஆத்மாவுக்கு இவருக்கு என்ன இப்போ முக்கியம், இவர் கிருஷ்ண பக்தியில் முன்னேறணும்னா இவருக்கு இப்போ என்ன முக்கியம் அப்படி சொல்லிட்டு பகவானுக்கு தெரியும். அதனால் நம்ம நினச்சிக்கலாம் நம்மளுக்கு துன்பம் வருதுன்னு. கிடையாது. துன்பங்கள் வருதுலாம் வந்து ஒரு வகையான நம்ம வந்து பகவான் ஆசீர்வாதமாக ஏற்றுக்கணும். ஏன்னா அந்த துன்பம் வரும்பொழுது பகவான் வந்து நம்மளை கரெக்ட் பண்ணுறாரு பாருங்கள். நம்மளை வந்து அந்த துன்பம் ஏன் வருதுனாக்கா நம்ம கிருஷ்ணர் நினைக்கணும். நீ கிருஷ்ணர் நினைக்கலைன்னா அது வந்து இதாகிடும். நம்ம துன்பம் ஏன் வருதுனாக்கா நம்ம கிருஷ்ணன் நினைக்கிறதுக்காக தான் துன்பம் வருது. அதனால தான் குந்தி மகாராணி வந்து அவங்களோட பிரார்த்தனையில் வந்து எனக்கு கிருஷ்ணர்கிட்ட வேண்டுவாங்க, கிருஷ்ணா எனக்கு வந்து எப்பயுமே துன்பத்தையே கொடு. ஏன் துன்பத்தையே கொடுன்னு கேட்குறாங்கனாக்கா குந்தி மகாராணி, நீ எனக்கு கஷ்டத்தையே கொடுத்தா தான் அப்போ நான் வந்து உன்னை நினச்சிக்கிட்டே இருக்க முடியும். நீ எனக்கு கஷ்டமே கொடுக்கலாம், நான் உன்னை நினைக்க மாட்டேனே. கேட்டாலிங்களா? நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக நடந்துருச்சுன்னா, எல்லாமே பெர்ஃபெக்டாக நடக்குதுன்னு வைங்களா, 100% 200% எல்லாமே பெர்ஃபெக்டாக நடக்குதுன்னா அப்போ நம்மளுக்கு கிருஷ்ணன் தேவை இல்லையா? கேட்டாலிங்களா? இந்த பகவத்கீதை தேவை இல்லையா? கிருஷ்ண பக்தி தேவை இல்லையா? அப்போ நம்ம எல்லாமே இங்கேயே எப்படி இருந்துடலாங்க? கேட்டாலிங்களா? ஏன்னாக்கா கஷ்டம் வரணும். கஷ்டங்கள் வந்தால் தான் நம்ம பகவானை நாடுவோம். ரைட்டாருங்க? அப்போ பகவானை நாடும் போது தான் நம்மளுடைய சிந்தனை வந்து மறுபடியும் பகவான்கிட்ட திரும்பும். நம்ம வந்து செஞ்சது தவறு, நம்மளை பகவான் வழி நடத்துகிறாரு. ஆனால் பகவான் கஷ்டத்தை கொடுப்பார், ஆனால் பகவான் கைவிட மாட்டார். இதை சொல்கிறாரு பாருங்க, அழகாக சொல்கிறாரு. என் மீது பக்தி செய்து கொண்டு யார் ஒருத்தர் இருக்காங்களோ அவங்களுக்கு தேவையானது கொடுத்து அவங்களுக்கு என்ன இருக்கோ அதை நான் பாதுகாக்கிறேன். இன்னொரு ஸ்லோகத்துலேயும் அர்ஜுனோட சொல்லுவார், அருமையான சொல்வார். அதுவும் அர்ஜுனன்கிட்ட சொல்லுவார், என் பக்தன் என்றும் அழிவதில்லை அர்ஜுனான்னு சொல்கிறாரு பாருங்க. அருமையான சொல்லுவோம் அதெல்லாம். அவர் சொல்கிறாரு பாருங்க, என் பக்தன் என்றும் அழிவதில்லை அர்ஜுனா நீ சொல்லுன்னு சொல்லுவார். அப்போனா என்ன அர்த்தம்னாக்கா பகவான் வந்து கஷ்டத்தை கொடுப்பார், ஆனால் கைவிட மாட்டார்னு அர்த்தம். விட்டாலிங்க?
பகவானுக்கு தெரியும், பகவான் கண்டிப்பாக காப்பாற்றுவார் எல்லாத்தையும். அதனால் வந்து யார் ஒருத்தர் புத்திசாலி மனிதனோ இந்த கிருஷ்ண பக்தி ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து இந்த ஸ்லோலி இந்த அசுர இயல்புகளாக விடுவதற்கு தயாராக இருப்பாங்க. அப்போ நம்ம வந்து இதை முயற்சி செய்யும் பொழுது பகவான் வந்து அந்த நம்ம முயற்சியை பார்த்து நம்மளை வந்து கை கொடுத்து தூக்குவார். பாருங்க, ஒரு பிக்சர் பார்த்துருப்பீங்க, சில பிரபுபாதர் வரைஞ்ச ஒரு பிக்சர் இருக்கும். அவர் வந்து ஒரு மனுஷன் வந்து ஒரு பக்தர் வந்து கடலில் தத்தளிச்சுட்டு இருப்பார். தத்தளிச்சிருக்கிற அந்த பக்தரை வந்து பகவான் வந்து கருட தேவர் கருட பறவையில் பறந்து வந்து கைப்பிடிச்சி தூக்குவார். நம்மளால பார்த்துருக்கோம். அதே போல நம்ம கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், ஆனால் பகவான் வந்து கைவிட மாட்டார். அந்த பிக்சர் வந்து இதில் இல்லை நினைக்கிறேன், பகவத்கீதையில். அது வேறு இதில் இருக்குது, பார்த்துருப்பீங்க. பகவான் வந்து அந்த கைப்பிடிச்சி தூக்குவார். அது என்ன அர்த்தம்னாக்கா நம்மளை வந்து பகவான் அந்த அந்த விஷயங்களே நம்மளை காப்பாற்றி நம்மளை பகவான் லோகத்தை கூட்டிகிட்டு போகிறாருன்னு அர்த்தம், நம்மளை பக்குவப்படுத்துகிறாருன்னு அர்த்தம். இதுதான் இல்லைங்களா? அப்போ எது நடந்தாலும், என்னவாக இருந்தாலும், எது நம்மளை விட்டு போனாலும் வந்து இந்த கிருஷ்ண பக்தி விட்டுறக்கூடாது. அதுதான் வந்து இன்றைக்குள்ள ஸ்லோகத்துடைய கன்க்ளூஷன். இந்த அசுர இயல்புகளாக நம்மள்கிட்ட இருக்கும். அசுர இயல்புகள் இருக்கிறது வந்து இந்த கலியுகத்தினுடைய அந்த டிசைன் அந்த மாதிரி இல்லைங்களா? போன சத்தியகுத்தில் வேறு நாட்டில் சண்டை போட்டுக்கிட்டாங்க அசுரர்கள், வேறு கிரகத்துலேருந்து. திரேதாயுகத்தில் வேறு நாட்டிலேருந்து, துவாபரயுகத்தில் வேறு நகரத்துலேருந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஆனால் கலியுகத்தில் வந்து நமக்குள்ளே இருந்து சண்டை போடுவானுங்க. அதுதான் வந்து மனசுக்குள்ளே இருந்து நம்மளுடைய காமம், கோபம், குரோதம், என்விஎஸ், ஏங்கர், இதெல்லாம் பொறாமத்தன்மை, கொடூரமான செயல்கள் செய்கிறது, இது எல்லாமே வந்து அசுரமாக இருந்து நமக்குள்ளே வந்துருச்சு மனசுக்குள்ளே. இப்போ மனசுக்குள்ளே இருக்கிற அசுரனை எப்படி வெளியாக்கணும்? ஒரே ஒரு வே, ஒரே ஒரு அந்த பாதை, சாண்டிங் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா. இந்த மகாமந்திரத்தை ஹரே கிருஷ்ணா மகாமந்திர சாண்டிங் பண்ணுறத ஸ்டாப் பண்ணக்கூடாது. நம்ம வந்து கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக பண்ண தான் வந்து நம்ம வந்து அந்த அசுரத்தன்மையான செயல்கள்லாம் நம்ம உடச்சி நம்ம வந்து பகவான்கிட்ட நம்ம போய் சேர முடியும். பாருங்கள், புரியுதுங்களா? அப்போ நம்ம இன்றைக்கி பார்த்த ஸ்லோகத்தோடைய கன்க்ளூஷன் இதுதான். இந்த அசுரத்தன்மைகள்லாம் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து அசுரத்தன்மைகள். என்னது இந்த பொறாமை இதெல்லாம் சொன்னோம்னா இதெல்லாம் வந்து அசுரத்தன்மைகள் தான். ஆனால் யார் ஒருத்தர் இந்த டிவோஷனல் சர்வீஸை சின்சியராக எடுத்துக்கிறாங்களோ, மன உறுதியோடு எடுத்துக்கிறாங்களோ, அவங்க வந்து இதுலேருந்து விடுபட்டு பகவான் லோகத்தை அடைய முடியும். அப்படி சொல்லிட்டு பிரபுபாதர் நம்மளை சொல்கிறாரு பாருங்க. ஓகேங்களா? அதோட நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து நம்ம ஒரு பக்தருடைய அந்த சரித்திரத்தை நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த கிளாஸோட கன்க்ளூஷன் வந்து விருதாவின் மைந்தனே, தற்பெருமை, அகந்தை, வீண் அபிமானம், கோபம், கொடூரம், அறியாமை ஆகியவை அசுர இயல்புகளுடைய குணங்களாகும். இதெல்லாம் வந்து அசுர இயல்புகளுடைய குணங்கள். இதுலேருந்து நம்ம விடுபடணும்னா நம்ம வந்து டிவோஷன் சர்வீஸை சின்சியராக எடுத்துக்கணும். அப்போ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது இந்த அசுர இயல்புகளை நம்ம வெளிப்பட முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அப்போ இன்றைக்குள்ள நம்ம ஒரு பக்தரோட சரித்திரத்தை நம்ம வந்து இன்றைக்கி பார்க்கலாம். ஏன்னாக்கா எப்பயுமே வந்து நம்ம பகவானை பற்றி பேசிட்டு அந்த ஒரு பக்தரோட பற்றி பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னாக்கா பக்தரோடைய கருணையால் தான் நம்ம வந்து இந்த கிருஷ்ண பக்தியிலே நம்ம இருக்கிறோம் பாருங்கள். ரைட்டா? நீங்கள் பகவான் கருணையினால் நம்ம வரல. பகவான் கருணை கொடுப்பாரு, ஆனால் பக்தரை தான் கருணை கொடுப்பாரு பாருங்கள். ரைட்டா? நீங்கள் இப்போ நம்ம எல்லோரும் இங்கே வந்திருக்கிறோம்னா, இந்த கிருஷ்ண பக்தியில் இருக்கிறோம்னா ஒரு பக்தர் தான் காரணம். ரைட்டா? இல்லைங்களா? யாராச்சும் பேசி விட்டுருப்பாங்க, பிரபு அந்த சென்டருக்கு போங்க, அவங்க நல்லா சொல்லி தருவாங்க, அங்கே போங்க, இங்கே போங்க, இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு பக்தரை தான் நம்மளை அனுப்புவார் பாருங்க. அப்போ அதே போல் தான் எப்போ நம்ம வந்து பகவான் பக்தி செய்யும்பொழுது அந்த சாது குரு வைஷ்ணவா அந்த சாது தான் நம்ம வந்து கிருஷ்ணன்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. அதனால் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு தூய்மையான ஒரு பக்தரை அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் பேர் என்னதுனாக்கா, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பக்தர் பேர் என்னதுனாக்கா மது பண்டித், ஸ்ரீலா மது பண்டித் கோஸ்வாமி அவர் பேர். அவர் வந்து சைத்தன்ய மகாபுருடைய
பக்தருடைய சீடர்களுடைய சீடராக இருந்திருக்கிறார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் மேன்மை மிகு சீடர்களில் ஸ்ரீலா மது பண்டிதர் கோஸ்வாமி என்பவர் சிறந்த பக்தராக இருந்தார். மது பண்டிதன் இருக்கக்கூடிய அந்த கோஸ்வாமி அவர் வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய தூய்மையான பக்தராக இருந்திருக்கிறார். அவர் வந்து ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோபிநாதரின் அன்பான சேவைக்காக தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு தூய உள்ளம் கொண்ட பக்தராக திகழ்ந்தார். அவர் வந்து ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோபிநாத் ஜெய்ப்பூரில் இருக்கிறாங்க பாருங்க. ஆரம்பத்துலேருந்து பிருந்தாவனத்தில் இருந்தாங்க ஸ்ரீ ராதா கோபிநாத்ஜி. அப்போ வந்து முகலாயர்கள் இஸ்லாமோட ஆட்சியில் வந்து அந்த கோயிலெலாம் உடைச்சாங்க பாருங்கள். அப்போ அந்த டைம் வந்து அந்த அந்த பக்தர்கள் வந்து அப்போ உள்ள பக்தரை வந்து ஜெய்ப்பூருக்கு மாற்றம் அமைச்சு அங்கே கொண்டு போய் வச்சுட்டாங்க ஸ்ரீ ராதா கோபிநாத்ஜிவை. அப்போ அந்த ராதா கோபிநாதரை வந்து மது பண்டிதர் வந்து ரொம்ப மன 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 உருகி ரொம்ப வந்து அவர் வழிபட்டிருக்கிறதுன்னு சொல்லப்படுது. ஸ்ரீ ஸ்ரீ கடாதார பண்டிதரின் சீடரான அவர் பகவான் கிருஷ்ணரிடம் ஆழ்ந்த பக்தி, பணிவு மற்றும் அசைக்க முடியாத பற்று ஆகியவற்றின் உருவமாக திகழ்ந்தார். அவர் வந்து ஸ்ரீ மது பண்டிதர் வந்து ஸ்ரீ ஸ்ரீ கடாதார பண்டிதருடைய சீடர், கடாதார பண்டிதரோட சீடராக இருந்தார். அவர் வந்து பகவான் மேலே அசைக்க முடியாத பக்தியில் இருந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை வெறும் ஒரு வரலாற்று பதிவு மட்டுமல்ல, அது பக்தி மார்க்கத்தில் நடக்கும் அனைத்து ஆன்மீக தேடுவோருக்கும் ஒரு வாழும் உத்வேகமாகும். அவருடைய வாழ்க்கையை வந்து ஒரு சாதாரண சரித்திரமாக இல்லை. யார் ஒருத்தர் உண்மையாகவே பக்தியில் முன்னேறணுமாக இருக்கிறாங்களோ இந்த மது பண்டிதருடைய வாழ்க்கையை நம்ம படித்து நம்ம வந்து அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி நம்ம வந்து ஆன்மீக பாதையில் முன்னேற முடியும்னு சொல்லப்படுது. ஸ்ரீலா மது பண்டித் கோஸ்வாமி பகவான் கிருஷ்ண பக்தி கொண்ட ஒரு புனிதமான குடும்பத்தில் பிறந்தார். அவர் வந்து ஒரு பக்தருடைய குடும்பத்தில் பிறந்திருக்கிறார். சிறு வயதிலிருந்தே அவர் ஆன்மீக வாழ்வில் இயல்பான நாட்டத்தை கொண்டிருந்தார். அவர் வந்து எப்பயுமே வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப பகவான் மேலே ரொம்ப பக்தியாக ரொம்ப பற்றுதலாக இருந்திருக்கிறார். கீர்த்தனம், சாஸ்திரங்கள் மற்றும் திருநாமம் ஆகியவற்றின் மீது அவரது இதயம் ஆழ்ந்த ஈர்ப்பை கொண்டிருந்தது. அவர் வந்து எப்பயுமே சாண்டிங் பண்ணுறது, நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது, புஸ்தகம் படிக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கிறார். பின்னர் அவர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் மிக நெருங்கிய தோழர்களில் ஒருவரான ஸ்ரீ கதாதார பண்டிதரின் சீடரானார். அவரது வழிகாட்டுதலின் கீழ் மது பண்டிதர் பக்தி சேவையில் ஆழ்ந்த ஞானத்தை வளர்த்து கொண்டு தூய பக்தியில் உறுதியாக நிலை பெற்றார். இந்த கடாதார பண்டிதரோட வழிகாட்டுதலை வந்து அவர் வந்து பக்தி சேவையில் ஈடுபட்டு தூய பக்தியில் இருந்தார். அதாவது அவர் வந்து டிவோஷன் சர்வீஸ் வந்து தவறாமல் கரெக்டாக செஞ்சு ரொம்ப தூய்மையான பக்தராக இருந்தார்னு சொல்லப்படுது. கிருஷ்ணரை காண வேண்டும் என்ற தீவிர ஆசையுடன் ஸ்ரீலா மது பண்டிதர் பிருந்தாவனத்திற்கு பயணம் செய்தார். அவரது இதயம் ஏக்கத்தால் கனற்று மேலும் அவர் பகவானின் தரிசனத்திற்காக இடைவிடாமல் பிரார்த்தனை செய்தார். அவர் வந்து பகவானை நம்ம பார்த்து பகவானை நம்ம வழிபடணும் அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப அந்த பிரியத்தோட பிருந்தாவனத்தை நோக்கி போகிறாருன்னு சொல்லப்படுது. தெய்வீக ஏற்பாட்டினால் யமுனை நதிக்கரையில் உள்ள வம்சீவதத்தில் ஸ்ரீ கோபிநாதரின் புனித திருவுருவம் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் வந்து அந்த பிருந்தாவனத்துக்கு போகிறார், பகவானை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த அந்த ஆசையோடு போகிற போது அந்த யமுனை நதிக்கரையில் வந்து அந்த புதைஞ்சி இருக்குதான் அந்த சிலை, இந்த விக்கிரகம் ஸ்ரீ கோபிநாத்ஜியோட மூர்த்தி வந்து யமுனை கரையில் பதிஞ்சு இருக்குதுன்னு சொல்லப்படுது. திருவரும் கண்டுபிடிக்கப்பட்டது. சில குறிப்புகளின்படி பகவான் ஒரு கனவில் தோன்றி தன்னை மண்ணிலிருந்து வெளிக்கொண்டுமாறு தனது பக்தருக்கு அறிவுறுத்தினார். நான் வந்து இந்த மண்ணில் புதைஞ்சிருக்கிறேன், இந்த இடத்துல புதைஞ்சிருக்கிறேன், என்னை வெளிக்கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் கனவுல போய் சொல்லியிருக்கிறார். மது பண்டிதர் இதை தனது வாழ்வின் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொண்டார். அவர் ஆழ்ந்த அன்போடு எளிமையோடும் ஸ்ரீ கோபிநாதரை வழிபட தொடங்கினார். பல ஆண்டுகளாக ஒரு எளிய குடிசையில் அவருக்கு சேவை செய்தார். அந்த மது பண்டிதர் வந்து அந்த ராதா கோபிநாத்ஜி வந்து அவரோட குடிசையில் வச்சு தான் வழிபட்டார் பல வருஷமாக. அப்போ வந்து ஒன்றும் கோயிலெலாம் கட்டலை பாருங்கள். அப்போ வந்து அவர் குடிசையிலே வச்சு அந்த கோபிநாதருக்காக வழிபட்டு அந்த பூஜை அனுஷ்டானங்கள் எல்லாமே செஞ்சுட்டு வந்திருக்கிறார் பிருந்தாவனத்தில்.
ஸ்ரீலா மது பண்டிட் கோஸ்வாமியின் வாழ்க்கை எளிமையாலும் நேர்மையாலும் நிறைந்திருந்தது. அவர் ஆடம்பரத்தையோ புகழையோ பொருட்படுத்தவில்லை. அவர் பகவான் மீதான அவரது பக்தியே அவரது ஒரே செல்வமாக இருந்தது. அந்த மது பண்டிதர் வந்து ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப எளிமையாகவும் சிம்பிள் லிவிங் ஹாய் திங்கிங் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உதாரணமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவர் வந்து பகவான் மீது ரொம்ப பக்தியோடு இருந்து அந்த பக்தி தான் எனக்கு செல்வம்னு சொல்லிட்டு அப்படி இருந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் மிகுந்த கவனத்துடன் ஸ்ரீ கோபிநாதரை வழிபட்டு பிரார்த்தனைகளை செய்து கீர்த்தனைகளை பாடி பகவானின் லீலைகளை தியானிப்பார். ரொம்ப கவனமாக பகவானை வழிபடுவார். கீர்த்தனை செஞ்சு பிரார்த்தனை செஞ்சு ரொம்ப வந்து பகவானுக்கு வந்து அன்போடு பணிவிடையெல்லாம் செய்வார். அவரது சேவை அன்பால் நிறைந்திருந்த பகவானும் அற்புதமான வழிகளில் அவருக்கு பிரதிபலன் அளித்தார். அவர் இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக இருக்கிறத பார்த்து பகவானும் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப அன்பாக காட்டியிருக்கிறார். பகவான் வந்து அவர்கிட்ட அன்பு செலுத்துவார் சொல்லப்படும். பின்னர் பக்தர்கள் மற்றும் மன்னர்களின் ஏற்பாட்டால் பிருந்தாவனத்தில் ஸ்ரீ கோபிநாதருக்கு ஒரு அழகான கோவில் கட்டப்பட்டது. இது மேலும் பல பக்தர்கள் அவரது தரிசனத்தை பெற வழிவகுத்தது. பின்னர் வந்து பிருந்தாவனத்தில் அங்கே உள்ள மக்கள் அந்த அரசர்கள்லாம் சேர்ந்து பிருந்தாவனத்தில் அவருக்காக ஸ்ரீ கோபிநாதருக்காக கோயில் கட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. ஸ்ரீலா மது பண்டிதர் கோஸ்வாமி அக்காலத்தில் பல சிறந்த பக்தர்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். அப்போ வந்து அவர் அந்த டைமில் இருக்கிற போது நிறைய பக்தர்களோட தொடர்பு அடைந்திருக்கிறார். யாருனாக்கா ஸ்ரீனிவாச ஆச்சாரியா, நரோத்தம தாஸ் தாக்கூர் மற்றும் ஷியாமானந்த பிரபு ஆகியோர் வங்காளத்திற்கு பயணம் செய்வதற்கு முன்பு அவர் ஸ்ரீ கோபிநாதரின் மாலையை அணிவித்து அவர்களை ஆசீர்வதிப்பார். அவங்களாம் வந்து அந்த வெளியே பிரச்சாரத்துக்கு போகும்போது யார் அந்த நரோத்தம தாஸ் தாக்கூர், ஷியாமானந்த பண்டிதர் இவங்களாம் வெளியே பிரச்சாரத்துக்கு போகும்போது அவர் வந்து அந்த கோபிநாதருடைய மாலையை அவங்களுக்கு போட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவார்னு சொல்லப்படுது. இந்த தருணம் கௌடி வைஷ்ணவ மரபின் தொடர்ச்சியை அடையாளப்படுத்தியது. ஏனெனில் இந்த மாபெரும் ஆச்சாரியர்கள் புனித நூல்களையும் போதனைகளையும் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு எடுத்து சென்றனர். இவங்க தான் வந்து அப்போ வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. நரோத்தம தாஸ் தாக்கூர், ஷியாமானந்த பண்டிதர் இவங்களாம் வந்து அப்போ வந்து நம்ம கௌடி வைஷ்ணவத்தை வந்து அப்போ தான் அவங்க பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. புஸ்தக விநியோகம் செஞ்சு இதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க சொல்லப்படுது. அப்போ ஆன்மீக உலகில் மது பண்டிதர் வந்து அதுக்கப்புறம் வந்து சிறிது காலங்கள் கடந்து அவர் வந்து ஆன்மீக உலகம் சென்றார்னு சொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஆன்மீக உலகில் ஸ்ரீலா மது பண்டித் கோஸ்வாமி சம்பகலாத்தா சகிகள் குழுவில் மண்டலி சகியாக பணியாற்றி ராதா மற்றும் கிருஷ்ணரின் நித்திய லீலைகளுக்கு உதவுகிறார். அங்கே ஆன்மீக லோகத்தில் கோலோக பிருந்தாவனத்தில் வந்து ஸ்ரீலா மது பண்டிதர் வந்து எங்கே இருக்கிறாருனாக்கா சம்பகலாத்தா சகிகள், அதாவது ஸ்ரீ ராதா மாதவர் இருப்பாங்களே, ராதா மாதவுக்கு 8 சகிகள் இருப்பாங்களே, இந்த நாலு இருப்பாங்களே, அதில் சம்பகலாத்தான் என்கிற ஒரு சகியோட அவங்களோட கும்பலானில் அவங்களோட குழுவில் வந்து மண்டலி சகியாக கிருஷ்ணருக்கு சேவை செய்கிறாங்க. இங்கே ஆன்மீக லோகத்தில் கோலோக பிருந்தாவனத்தில் யார்? நம்ம மது பண்டிதர். இது அவருடைய உண்மையான ஆன்மீக அடையாளத்தை, அவருடைய பக்தி உணர்வின் ஆழத்தையும் வெளிப்படுத்துகிறது. அவர் வந்து அவருடைய உண்மையான அந்த ஆன்மீக ரூபத்தை, ஆன்மீக அடையாளத்தை வெளிப்படுத்துன்னு சொல்லப்படுது. அப்போ ஸ்ரீலா மது பண்டிதர் கோஸ்வாமியின் வாழ்க்கை தூய பக்தி சேவையின் ஓர் அழகிய எடுத்துக்காட்டாகும். ஸ்ரீ கோபிநாதர் மீதான தனது அன்பின் மூலம் தூய உள்ளத்துடன் இறைவனுக்கு சேவை செய்வதே வாழ்க்கையின் மிக உயர்ந்த பரிபூர்ணம் என்பதை அவர் உலகிற்கு காட்டினார். அதாவது பகவானுக்கு சேவை செய்கிறது, பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறது தான் வந்து உண்மையான மக்களுடைய சேவைன்னு சொல்லிட்டு அந்த சில மது பண்டிதர் வாழ்ந்து காட்டியிருக்கிறாரு. அவருடைய தாமரை திருவடிகளில் நாம் இவ்வாறு பிரார்த்திப்போம். ஓ ஸ்ரீலா மது பண்டிதர் கோஸ்வாமியே, ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோபிநாதருக்கு தூய உள்ளத்துடனும் பணிவுடனும் அசைக்க முடியாத அன்புடனும் சேவை செய்யும் பக்தியை எங்களுக்கு அருளுங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து பகவான் அந்த ஸ்ரீலா கோபிநாதர் மது பண்டிதர்கிட்ட நம்ம வந்து வேண்டணும்னு சொல்லப்படுது. என்ன மாதிரி எனக்கு ராதாகிருஷ்ணருக்கு அசைக்க முடியாத பக்தி ஏற்படணும், அவங்கக்கிட்ட நான் அன்பு செலுத்தணும், தூய பக்தி ஏற்படணும்னு சொல்லிட்டு
நான் உங்கள் தாமரை பாதத்தில் நான் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மது பண்டிதர்கிட்ட நம்ம வேண்டிக்கணும்னு சொல்லப்படும். ஓகேங்களா? சிலா மது பண்டிதர் கி ஜெய், சிலா வைஷ்ணவ டாக்கூர் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஓகே, இன்றைக்கு நம்ம படித்த ஸ்லோகத்தில் வந்து அசுர இயல்புகள்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த அசுர இயல்புகள்லாம் எப்படி போக்கணும்னா நம்ம வந்து இந்த கிருஷ்ண பக்தியால் தான் நம்ம வந்து போக்க முடியும். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோபால்ஜிக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கணும்.